ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எத் சமையல் அண்ட் vlog. எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சலாட் தான் செய்து காட்டப்போகிறேன். என்னோடய கார்டனில் இருக்கிற லெட்யூஸ் இலையை வச்சு தான் உங்களுக்கு சலாட் செய்து காட்டப்போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி செய்கிறது அது ஒரு சுவையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு லெட்யூஸ் இலையை பிடிங்கிறது பிறகு காட்டுறேன். லெட்யூஸ் கீரையை தோட்டத்தில் இருந்து ஆஞ்சு வடிவாக உப்பு போட்டு வடிவாக கழுவி எடுத்துருக்கிறேன். இதை தண்ணி இல்லாமல் வடிச்செடுக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். பாத்திரத்தில் ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்தளவு வெங்காயம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வெங்காயத்தை சின்ன ஆட் பண்ணுறதாலும் வெட்டி ஆட் பண்ணலாம், அல்லது பெருசாக வெட்டிட்டு ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம்தான். அதே மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் சரியான காரம் உள்ள வடிவாக நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இனி இந்த சலாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ண விருப்பமாக இருந்தால் மிளகுத்தூளும் ஆட் பண்ணுங்க. நான் தேவைக்கேற்ப உப்பு தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்படியே கூட நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஆயில் இல்லை. நல்ல ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் தான். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டாக நாங்கள் கழுவி வச்சுருக்கிற லெட்யூஸ் கீரையை கத்தியால் கட் பண்ணாமல் கையால் இப்படி பிச்சு போடணும். பிச்சு போட்டோம்னு சொன்னால் இலையும் கசங்கப்படாது, மற்றது நல்லாவும் இருக்கும். இப்போ நாங்கள் கத்தியால் வெட்டினோம்னா இலை கசங்கி போன மாதிரி இருக்கும். இப்படி சும்மா பட்டம் படாத மாதிரி பிச்சு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணினோம்னா எங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு லெட்யூஸ் சலாட் ரெடி ஆயிடும். நீங்களும் இது போல் ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றது நாங்கள் லெட்யூஸ் கீரையில் சலாட் போடுறதா இருந்தால் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்ற டைமில் லெட்யூஸ் கீரையை அதில் பிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடமுண்டா கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், இல்லையென்றா சுருங்கி போயிடும். என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.